ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் டேட்டா டைப் கன்வர்ஷன் இன் கோலாக்னா என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நான் ஏங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இன் டேட்டா டைப்பில். அதுக்கு 64ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்னொரு வேரியபிள் பிங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃப்ளோட் டேட்டா டைப்பில் ஃப்ளோட் 64 அண்ட் வேல்யூ வந்து 6.4 அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெண்டு வேரியபிளையும் ஆட் பண்ணுறேன். a plus b. இப்போது டேட்டா டைப் மிஸ்மேட்ச் எரர் காட்டுது. இட்ஸ் லைக் ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்மளால் எந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியாது. ஸோ யூ வாண்ட் டு கன்வெர்ட் இன்ட்டு ஃப்ளோட் இன்ட்டு இன்ட். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பீங்கிற வேரியபிள் ஃப்ளோட்டாக இருக்கா, அதை நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிற சீனு இன் டேட்டா டைப்பில். இப்போது இன்ட் எல்லா டேட்டா டைப்ஸ்க்கும் அந்த டேட்டா டைப்புக்கு ரிலேட்டான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இன்ட் ஃபங்க்ஷனில் நான் பிஏ பாஸ் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பிஏ நான் பாஸ் பண்ணுறது மூலமாக பி வந்து இப்போ ஃப்ளோட்டுலேருந்து இன்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும் ஏ ப்ளஸ் சி. இப்போது ரன் பண்ணுறேன். இப்போ ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு வேல்யூ 64 + 6 17 நமக்கு வேல்யூ கொடுக்குது. நான் அது ஃப்ளோட்லேருந்து இன்ட்டாக கன்வெர்ட் ஆகும்போது அது 0.4ங்கிற வேல்யூவை அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கும். ஓகே, இப்போது ஏங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இன் டேட்டா டைப்பில். இட்ஸ் லைக் 16. இப்போது fmt.print. இதில் இப்போ நான் இந்த ஏங்கிற வேரியபிளோட டேட்டா டைப் செக் பண்ணலாம். அதுக்கு நம்ம %t யூஸ் பண்ணணும். %t யூஸ் பண்ணால் நம்ம எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணாலும் அந்த வேரியபிளோட டேட்டா டைப் நமக்கு கோலாங் கொடுக்கும். இட்ஸ் லைக் இப்போ ஏவோட டேட்டா டைப் இன்ட். இதுக்கு தான் நம்ம %t ஃபார்மேட் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்போது வேரியபிள் பி யூஇன்ட். இப்போ நம்ம ஏங்கிற இன் டேட்டா டைப் நம்ம யூஇன்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ யூஇன்ட்டில் ஏவை பாஸ் பண்ணனா இன்ட் யூஇன்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். லைக் இப்போ பியோட வேரியபிளை நம்ம செக் பண்ணலாம் என்ன டேட்டா டைப்னு. ஓகே, இப்போது ஏங்கிற இன் டேட்டா டைப்பில் வேரியபிள் இப்போ யூஇன்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறேன் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வசந்த். இப்போது இதை வந்து நம்ம பைட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அதே ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. இப்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் பைட் ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்குள்ளே நான் எஸ்ஸை பாஸ் பண்ணுறேன். இப்போது இந்த என்ன ஆகுனா, இந்த ஸ்ட்ரிங் வசந்த்ங்கிறது சிங்கிள் ஸ்லைஸ் ஒவ்வொரு வேல்யூவாக ஸ்லைஸ் பண்ணி அதோட ஆசி வேல்யூஸை நமக்கு பிரிண்ட் கொடுக்கும். fmt.print ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது வசந்துங்க இந்த ஸ்ட்ரிங் வேல்யூஸை ஒவ்வொன்றா எடுத்து அரேல ஒவ்வொரு தனித்தனியோட ஆசி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி நமக்கு கோலாங் பாஸ் பண்ணும். இட்ஸ் லைக் வியோட ஆசி வேல்யூ 118 அண்டு ஒவ்வொரு வேல்யூஸை பைட்டாக பிரித்து நமக்கு அதோட ஆசி வேல்யூஸை நமக்கு கொடுக்கும். ஓகே, இப்போது அந்த 7 லெட்டர்ஸுக்கும் 7 ஆசி வேல்யூஸ் நமக்கு கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் வந்து இப்போது நம்ம இந்த பைட்டை திருப்பி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்குங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஏங்க பாஸ் பண்ணுறோம். இட்ஸ் லைக் இப்போ அந்த ஏங்க பாஸ் பண்ணி பியில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ திரும்பி நமக்கு அந்த பைட்டாக கன்வெர்ட் ஆனது திரும்பி ஸ்ட்ரிங்காகவே கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ பிரிண்ட் பண்ணால் வசந்த்ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும், ஸ்ட்ரிங்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போது பியோட டேட்டா டைப் பார்க்கலாமா? %t, இப்போ பியோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங்குன்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே வேல்யூஸ் டேரெக்டாக வேரியபிள் பாஸ் பண்ணலாம். வேல்யூஸ்
மீன் வேல்யூஸ்னால் நம்ம ஒரு வேரியபிள் அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் உள்ளே பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரூன் யூஸ் பண்ணலாம். இது ஒன்னொரு டேட்டா டைப் பைட் மாதிரி. இதுவும் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கை தனியாக ஒவ்வொரு வேல்யூஸை ஸ்லைஸ் பண்ணி அதோட ஆசி வேல்யூஸை நமக்கு அரேயில் ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். லைக் பிரிண்ட் எஃப் யூஸ் பண்ணியிருக்கேன், சாரி. ஓகே, அதே வேல்யூஸ் தான். வீக் 118 அண்ட் A97 இந்த மாதிரி எல்லா வேல்யூஸ்க்கும் ஆசி வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணும். ஓகே, அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு 7 லெட்டர்ஸ்க்கும் 7 ஆசி வேல்யூஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ கோலாங்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் இருக்குது. இட்ஸ் லைக் இப்போ நம்ம டைப்புங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு இப்போ டைப் ஃபஸ்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ இன்ட்டில் நம்ம நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்ட் யூஸ் பண்ணுவோமா? இப்போ இன்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக இந்த வசந்த்ங்கிற நம்ம க்ரியேட் பண்ண ஓன் நேம்குள்ளே போயிடும். இட்ஸ் லைக் இப்போ நான் இப்போ ஏங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு டேட்டா டைப் நான் இன்ட்டுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக வசந்துன்னு கொடுக்கலாம். இப்போ நான் இன்ட்டு யூஸ் பண்ணி என்னென்னலாம் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாமோ அதெல்லாம் நான் வசனுங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி என்னால் பண்ண முடியும். இப்போ வசனுங்கிற ஒரு டேட்டா டைப், நம்ம ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை நம்மளால் இந்த டைப்புங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்மளால் கோலாங்கில் பண்ண முடியும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். நம்ம ஒரு ஃபன்னாக நம்ம ஒரு கோடிங் பண்ணணும் அப்படிங்கிற போது நம்மளோட ஓன் டேட்டா டைப், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நேம் டேட்டா டைப்பாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது 2 வேல்யூ ஆட் ஆகி இப்போ 36 வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இதே டைப்புங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இப்போ அதே இடத்துல நான் ஸ்ட்ரிங்கு, யூஇன்ட்டு, ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் எந்த டேட்டா டைப் வேணாலும் அதோட ப்ராப்பர்ட்டியை நம்மளோட யூசர் டிஃபைன் நேமுக்கு நம்மளால் பாஸ் பண்ணி நம்ம அந்த நேமை நம்மளோட வேரியபிளோட டேட்டா டைப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். இட்ஸ் லைக் இந்த மாதிரி. ஓகே, இப்போது டேட்டா டைப் செக் பண்ணலாம். % யூஸ் பண்ணி இந்த சியோட டேட்டா டைப், சி வேரியபிள் டேட்டா டைப் செக் பண்ணலாம். அண்ட் யூசி %f printf யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ ரன் பண்ணுறேன். யூசி main.vasan. இந்த அந்த சிங்கிற வேரியபிளோட டேட்டா டைப் வசன், ஆனால் அது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. நம்ம இந்த டைப் யூஸ் பண்ணி எங்கே நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ஒர்க் ஆகும். அண்ட் ஓகே, திஸ் இஸ் த டேட்டா டைப் கன்வர்ஷன். அண்ட் இது மேக்ஸிமம் நம்ம நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.